அழகான பசுமை நிறைந்த மலையடிவாரத்தில் தங்க நிறத்தில் நெல்மணிகள் அறுவடைக்கு தயார் நிலையில் பார்ப்பதற்கு மிகவும் ரம்மியமான கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஒரு கிராமத்தின் மோகன் மற்றும் மீரா வசித்து வந்தனர். மோகன் கடுமையாக உழைக்கும் விவசாயி. அவன் உழைப்பை பார்த்து ஊரே ஆச்சரியப்படும் அவ்வளவு கடின உழைப்பாளி. மீராவும் குறைந்தவள் அல்ல, கிராமத்து ஆசிரியையாக பணியாற்றினாள். அவளது வாழ்க்கை முழுதும் சிரிந்த மலர்ந்த முகத்துடன் குழந்தைகளுடன் கழித்தாள். இருவரும் சிறுவயதிலிருந்தே நண்பர்கள், எனினும் வளர்ந்து பெரியவர்கள் ஆனதும் ஒருவர் மீது ஒருவர் பிரியம் கொண்டனர். வெளிக்காட்டிக்கொள்ளவில்லை என்றாலும் மிகவும் அன்போடு இருந்தனர். தினம் காலையில் மீரா பள்ளிக்கு செல்லும் வழியில் மோகன் வயலில் நின்று அவனுக்கு ஒரு சிறிய பாத்திரத்தில் பிடித்த உணவை தயார் செய்து கொடுப்பாள். அவனும் பதிலுக்கு சாமற்றி பூக்களை கொடுத்துவிட்டு அவளின் சந்தோஷத்தை ரசித்து மகிழ்ந்தான். ஒரு நாள் மாலை பொழுது மீராவின் வருகைக்காக சாமந்திப்பூ தோட்டத்தில் காத்திருந்தான் மோகன். மீரா வந்தாள். மோகன் தன் காதலை வெளிப்படுத்தி பூக்களை கொடுத்தான். மீரா வெட்கத்தில் கன்னம் சிவக்க பூக்களை வெடுக்கென்று பிடுங்கி சிரித்துக்கொண்டே ஓட்டினாள். மோகன் அளவில்லாத சந்தோஷம். இவ்வாறு அவர்களின் காதல் கதை தொடங்கி கல்யாணம் ஏற்பாடு செய்யப்பட்டது. அழகிய மின்னும் விளக்கொளியில் மீராவுக்கு பெண்கள் மருதாணி பூசி விட பலவித பாடல்களும் படித்து திருமண விழாவெண்டாடினர் கிராமத்து மக்கள். கிராமமே பளிச்சென்று ஒரே கலகலவென சிரிப்பொலி சத்தம் வானை பிளக்க ஆரவாரப்பட்டது. நிலவொளியில் மோகன் மீராவின் கைகளை பற்றிக் கொண்டு, நீ இருக்கும் காலம் எல்லாம் என் வாழ்வின் வசந்த காலமே என்றான். மீரா சிரித்தபடி தன் கண்களினாலே மோகனுக்கு தன் மொத்த காதலையும் உணர்ந்தினாள். எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தாலும் மோகனும் மீராவும் தங்களின் வாழ்க்கையில் எல்லையற்ற மகிழ்ச்சி கொண்டனர். ஆடம்பரமாக வாழ்வதில் இல்லை சந்தோஷம். முழு மனதோடு நாம் வாழும் வாழ்க்கையை ரசித்தால் திரும்பும் இடமெல்லாம் சொர்க்கமே.